ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ராம் வந்து தெரியாமல் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து வேறு மருந்து எழுதி கொடுத்துறான். அவனுக்கு வந்து அலர்ஜின்னு சொல்லி தெரியாமையே வந்து அவன் எழுதிடுறான். அதனால் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இருமலோட வந்து ரத்தம் வேறு வருது. அதனால் ரொம்பவே வந்து ராம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ராம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோடனே ஹீரோ தான் வந்து வழக்கம் போல் அட்வைஸை போடுறான். மக்கள் எல்லாருமே வந்து தப்பு செய்யக்கூடியவங்க தான். அதாவது ஒவ்வொரு தப்பில் இருந்தும் ஒரு அனுபவம் கிடைக்கும். அதேமாரி தான் நீ செஞ்சுருக்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ராம் சொல்கிறான், இல்லை எல்லாமே என் மேலே தப்பு தான், நான் கொஞ்சம் உஷாராக வந்து நம்ம வந்து மருந்து கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ வந்து ஒரு தடவை தான் வந்து தப்பு செஞ்சுருக்க, நீ திரும்பி திரும்பி செஞ்சாதான் வந்து உன் மேலே தப்பு, இதை வந்து நீ அழகாக ஈஸியாக திருத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இந்த சைட் டாக்டர் ஹூக்கும் டாக்டர் ஆலிஸும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹூக் சொல்கிறாரு, ஒரு வழியே இவர் பிழைச்சிட்டா இருப்பா, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே, கரெக்டான நேரத்துக்கு வந்து இவருக்கு வந்து கரெக்டான மருந்து வந்து கொடுத்ததுனால தான் காப்பாற்றப்பட்டிருக்காரு. உடனே வந்து ஹூக் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து ராம் இருப்பான் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு இன்டர்னாக இருக்கும்போது இப்படி தான்ப்பா இருப்பாங்க, ஆனால் இது பேசிக் தானே அப்படின்னு சொல்லி ஹூக் சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாது, சில பேர் பேசிக்கில் தப்பாக இருக்கலாம், ஆனால் வேறு இதில் நல்லா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதேமாரி நம்மளோட டியூட்டி தான் அவங்கள எல்லாத்தையும் வந்து நல்ல முறையில் வந்து ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாலாம் ட்ரெயின் பண்ண முடியாதுப்பா, நான் ரொம்பவே வந்து டயர்டாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார் டயர்டானது, நீயா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் நான் வந்து ஒரு தடவை ஒரு நல்ல முறையில் ஒரு டாக்டரை வந்து ரெடி பண்ணேன், ஆனால் என்னடானா அந்த டாக்டர் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகி வெளிநாட்டுக்கு பறந்துட்டாங்களே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி வேனுக்குனே வந்து டாக்டர் ஆலிஸை குத்தி கட்டுறாரு. உடனே வந்து ஆலிஸ் வந்து டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து எல்லா இன்டர்ன்ஸும் ஃப்ரீயாக தானே இருக்காங்க, இன்றைக்கே நீ வந்து எல்லாத்தையும் டின்னர் கூட்டு போகக்கூடாது அப்படின்னு அவனை நாளாக கூட்டு போக மாட்டேன் அப்படிங்காரு. இன்றைக்கி தான் வந்து ஃப்ரீ டைம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, இதேமாரி வந்து எப்போதும் அவங்களுக்கு கிடைக்காது, கிடைக்கிற டைமில் நீ கூப்பிட்டு போய் அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கோயேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஹாஸ்பிட்டலில் யாருமா பார்ப்பா அப்படின்னு, நான் டாக்டர் பூமு வேறு நிறைய டாக்டர் இருக்காங்களா, எல்லோரும் பார்த்துக்குறோம், நீயும் இன்டென்ஸு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான்லாம் கூட்டு போக மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கூட்டு போப்பா அப்படின்னு சொல்லி இவங்கள வந்து விளையாட்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. வேறு என்ன, அடுத்த சீனே வந்து டின்னர் சீன் தான். எல்லாரையும் வந்து என்னென்னாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட சொன்ன ஒன்று சபிபாயும் கேர்லிஹர் பொண்ணும், அதான் டெர்ரு ஹனியும் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் அதை பற்றி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டெரு காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பெரிய செஃப் வந்து சூப்பராக வந்து ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்க போகிறாரு, நீ அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ் மாரி அவனே ரெடி பண்ணி வந்து ராமுக்கு தான் கொடுக்கான். ராமே அப்செட்டில் இருக்கான். அவன் வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருந்த உடனே கூக்கு தான் சொல்கிறாரு, நீ வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு நீ வந்து என்ஜாய் பண்ண அப்படின்ன உடனே, சாரி ப்ரொஃபஸர் இந்தமாதிரி நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னோடனே, சரி நீ கொஞ்சம் உன்னை மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, இவனும் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி துப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஹீரோயின் வந்து டாக்டர் ஹூக்குக்கு வச்சுட்டு ஹீரோட்ட வரும்போது, ஹீரோ வந்து ஆல்ரெடி வந்து டாக்டர் ஹூக்கும் ஹீரோயின் ஒன்றா பைக்கில் போனது இவனால் வந்து தாங்கவே முடியல. அதனால் வந்து இவன் கோபத்தை வெளிப்படுத்திடுறான். நீ இந்தமாரி எல்லோரும் முன்னாடி வந்து என்னை நல்லா பார்த்துக்கிற மாதிரி நடிக்கவே வேண்டாம், நீ வந்து என்னை பார்த்துக்கணுன்னு அவசியமே உனக்கு கிடையாது. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏன் நீ வந்து எல்லோரும் முன்னாடி கத்துறவா, நம்ம ரெண்டு தனியாக பேசுவோம் அப்படின்னா, உன்கிட்ட தனியாக பேச ஒன்றுமே கிடையாது, இனிமேல் உன்னை விட்டு நான் தள்ளி தான் இருக்க போகிறேன், எல்லாமே தெரிஞ்சும் வந்து நீ வந்து எல்லாத்தையும் வந்து மறைச்சிட்டு இருக்க தானே அப்படின்னா உடனே ஹீரோயினே சொல்லிடுறாங்க, ஆமாம் நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சிச்சு, இப்போ நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், அது தானே எல்லாருக்கும் தெரியதானே செய்யும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினே சொல்லிடுறாங்க. உன்னால் ஈஸியாக எல்லாத்துலேருந்து வெளியே வந்துட முடியுது, ஆனால் என்னால் தான் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவாலையும் முடியல, அவன் பாட்டில் எஞ்சி வெளில போனால் ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் சாரி சொல்லிவிட்டு ஹீரோவை பார்த்து பேச வந்துடுறா. ஹீரோ சொல்கிறான், இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் ஒன்றுமே பேசுகிறது கிடையாது, நம்ம 2 பேரும் நடுவில் ஒன்றுமே கிடையாது, தயவுசெய்து உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, டாக்டர் ஹூக் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் 2 பேரும் லவ் தானே பண்ணுறீங்க, போ என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்கிறான். நான் ஒன்றும் அவரை லவ் பண்ணல அப்படின்னா, என்னப்பா நீ வேறு, நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ்லாம் ஆகி 6 வருஷம் ஆகிட்டு, நீ வந்து இன்னுமா வேறு யாரையும் லவ் பண்ணாமல் இருக்க போகிற, உனக்கு தான் பிடிச்சிட்டே லவ் பண்ணு என்ஜாய் பண்ணு அப்படின்னு திரும்பியும் சொல்கிறான். நம்ம 6 வருஷம் முன்னாடி அன்னைக்கு வந்து நம்ம வந்து பிரிஞ்சு போகலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பிரிஞ்சு தான் போயிருப்போம், நம்ம 2 பேருக்கிட்டையும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ அதெல்லாம் கிடையாது, எப்படி நம்ம பிரிஞ்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீ தான் லவ் பண்ணுறது தானே அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன், நம்ம 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டில் போயிடுறாங்க. ஹீரோயின் போகிறாங்க, ஆனால் எல்லாருமே சாப்பிட்டு வந்து முடிச்சிடுறாங்க. அவ்வளோதான், அதோட முடிஞ்சிட்டு சாப்பாடு எங்கே சாப்பிட. அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போ வந்து ஹீரோ செல்ஃபோனை எடுக்க வரும்போது பிங்கி கேட்கான், எல்லாமே வந்து நல்லா தானே இருக்குது அப்படின்னா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு அப்போ சாப்பிட்டு போயிடுறான் ஹீரோவும். ஹீரோயின் முன்னக்கூட்டியே டாக்டர் ஹூக்கிட்ட சொல்லிடுறாங்க, நான் வந்து போயிடுறேன் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் வந்துடுறாங்க. ஹீரோ பார்க்குறான், ஹீரோ தனியாக தானே போகிறான்னு சொல்லி பார்த்துட்டு அவன் பாட்டில் போகிறான். பிங்கிக்கு ஃபோன் வந்துடுது, பிங்கி உள்ளே போய் பேச போயிடுறா. அதை பார்த்துட்டு ராமும் பின்னாடியே போகிறான். ஹூக்கு வந்து பார்க்காரு, எல்லோரும் தனித்தனியாக போவோம்ப்பா, ஹூக்குக்கு வேறு கால் வந்துடுது, உடனே அவர் பேசிகிட்டே போயிடுறாரு.
உள்ள பிங்கியோட அம்மாட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. நான் இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் சேர்ந்து டின்னர் இப்போ தான் நான் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்து ராம் வர்றான். உன்னை பிங்கி கேட்க என்னாச்சு, உன்னை வீட்டில் விடணுமா அப்படின்னு. இல்லை வேண்டாம், உன்னை வந்து இவன் சொல்ல தயங்கிட்டு இருந்த உடனே நீ வந்து ஹீரோவை பற்றி பேச வரியா, அதை பற்றி பேசவே வேண்டாம் அப்படின்னு. இல்லை நான் ஹீரோவை பற்றி பேச வரல, நம்மளை பற்றி பேச வந்தேன் அப்படின்னு. நம்மளை பற்றியா என்ன அப்படின்னோடனே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி யாரையுமே எனக்கு பிடிச்சதில்லை, ஆனால் என்னன்னு தெரில, உன்னைய விட்டு என்னால் போகவே முடியல, அந்தளவு உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இவ கேட்கும்போது, கண்டிப்பாக எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை நான் சொல்லலை வச்சுக்கோயேன், ரொம்ப நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே வேதனைப்படுவேன், இது என் மனசில் இருந்து என்னை ரொம்பவே வாட்டும், அதனால தான் நான் வந்து உன்ட்டு சொல்லிட்டேன். அதேமாரி நீ என்னை திரும்பி விரும்பணும்னு சொல்லி அவசியம் கிடையாது, இதுவே எனக்கு போதும், இனிமேல் நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக அவன் பாட்டில் போயிடுறான். எவ்வளோ அழகாக லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகிறான்னு பாருங்கப்பா. இந்த சைடு ஹீரோயின் அம்மா நிறைய பேருக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நானே சாப்பிட்ருவோம் போல இருக்கே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி லூசி ஹஸ்பண்ட் ஜாப்பு வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். உடனே வந்து லூசி சொல்கிறான், அம்மா இதெல்லாம் மிஞ்சி போச்சுன்னா என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம என்ன எவ்வளோ பேஷண்ட் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, நம்ம ஹீரோயின் இருக்கால நம்ம பொண்ணு, அவக்குள்ள ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா பேஷண்ட்டும் கொடுத்துட்டா முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகமாகவே இருக்குது. ஹீரோயினை ஃபோன் பண்ணி திரும்பி நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிற மாரி இருக்கா. ஆனால் பார்த்தா இதெல்லாம் கனவு. ஹீரோவோட அம்மா தான் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆனால் இவங்க எடுக்க மாட்டேங்கான். அதுக்கப்புறம் என்ன அங்கிள் கால் பண்ணுறாரு, என்ன செய்ய முடியும் அங்கிள் ஆச்சே அப்படின்னு சொல்லி இவனும் எடுத்து பேசுகிறான். இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்துரு அப்படின்னா சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவன் போகும்போது இன்னொரு ஃபோன் வந்தது. ஹீரோயின் தான் சொல்லி ஆசையை ஓடி வரும்போது வேறு யார், சபி பாய் தான் கால் பண்ணுறான். இந்த மாதிரி சீக்கிரவா, நம்ம ராமோட கேஸ் இருக்குல்ல, அவர் வந்து சீரியஸாக ஆகிட்டார், திரும்பி காப்பாற்றியாச்சு, அதை நினச்சி ராம் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கான் அப்படின்னு. ஹீரோயின் சரின்னு சொல்லி கிளம்பி வர்றான். ராம் ரொம்பவே வந்து சோகத்தோட உச்சியில் போய் உட்காந்துருக்கான் பாவம். ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்கும்போது, நான் வந்து டாக்டர் தொழிலே விட்டுறலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா இப்படி சொல்கிற, நீ எவ்வளோ வருஷம் இதுக்காண்டி உழைச்சிருக்க, சடார்னு தூக்கி போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கான். ஆமாம், பேஷண்ட்டுக்கு தப்பாக நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு நான் வந்து இந்த தொழிலை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். நமக்குள்ள தவறுகளை நம்ம திருத்திக்கிறணும்டா, எல்லாரும் தான் தப்பு செய்வாங்க, நீ வேற, நீ மட்டும் தான் சரியா என்ன, ஆனால் பேஷண்ட்டுக்கு ஒரே ஒரு லைஃப் தானப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இவனு வேற. நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அந்த ஒரு லைஃப்பை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றணும்ப்பா, நம்ம கையில் எதுவுமே கிடையாது, நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளோட தொழில் அப்படின்னு சொல்கிறான். என்னால் என் மனசை மாற்றிக்க முடியல ப்ரோ அப்படின்னோடனே ஹீரோ சொல்கிறான், நல்ல நிதானமாக நீ வந்து முடிவெடு, நீ அவசரத்தில் முடிவெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ சொன்னவொன்னே அவன் மனசை திறந்து எல்லாத்தையும் சொல்கிறான். எனக்கு படிப்பும் நல்லா வரும், கேமும் நல்லா வரும், நான் வந்து கேமில் தான் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சேன், ஆனால் என்னோடய பேரண்ட்ஸோட கம்பல்ஷனால தான் நான் வந்து டாக்டருக்கே வந்தேன், இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிச்சி தான் செஞ்சேன், ஆனால் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வரும்போது நம்ம வந்து தவறாக வந்து சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணிகிட்ருக்கு, என்னால் இப்போ கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியலையே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கான். அதேமாரி என்னோடய தவறுகள் வந்து என்னையே மட்டும் அஃபெக்ட் பண்ணால் பரவாயில்ல, என்னால் மற்றவங்க கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ சரி சரி அழாதான்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அவங்க அம்மாட்டேருந்து கால் தான் வருது. இவங்க தொல்லை தாங்க முடியலப்பான்னு சொல்லி எடுக்கான். இந்த சைடு எப்படியோ வந்து சாப்பாடெலாம் மிஞ்சதுனால வந்து ஹீரோயின் அம்மா அப்புறம் லூசி ஜாப்பு எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து எல்லா சாப்பாடு போட்டதுலேயும் தூக்கிட்டு வந்திருக்காங்க, எல்லா பேஷண்ட்டுக்காண்டி கொடுக்கறதுக்காண்டி. இந்த சைடு ஹீரோயின் வந்து டாக்டர் ஹூக்கை பற்றி பேச வந்திருக்காரு. அந்த ராம் இருக்காமல, அவன் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண பேஷண்ட் இருக்கார்ல, அவருக்கு வந்து இப்போ எல்லாமே நார்மல் ஆகிட்டு அவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீலாம் வந்து ஃப்ரெண்டு தானே அவனுக்கு, அவனை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டர் ஹூக்கும். இந்த சைடு ஹீரோவை பார்க்க ஹீரோவோட அம்மாவும் வந்திருக்காங்க ஒரு பேக்கோட. என்னன்னு பார்த்தா ஹீரோக்கு பர்த்டே வாம்பா, அதனால கேக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உன்னை ஹீரோ இதுதானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா உன்னை அங்கிள் இன்னைக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தாரு அப்படின்னா ஞாபகம் இருக்கு வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு போகிறான். இந்த சைடு ஹீரோயின் அம்மாட்ட போய் நீ ஏமா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி பதறிட்டே கேட்காங்க. ஏமா நிறைய செஞ்சுட்டேன், அதான் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டில் அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வேறு பயமாக இருக்குது, ஹீரோ வேறு கண்ணில் பட்டு தொலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்து டாக்டர் ஹூக்கு வேறு அந்த சைடு போனவுடனே டாக்டர் ஹூக்கு வேறு பிடிச்சி வந்து மொக்க போட்டுட்ருக்காங்க ஹீரோயினோட அம்மா வேறு. என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறது ரொம்பவே நன்றி அப்படி இப்படின்ட்டு. ஹீரோயின் எப்படி வேலை பார்க்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவரும் நல்லதாக அந்த வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவொடனே ஹீரோயின் ஏமா அவருக்கு வேலை இருக்கும், தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. விடுவாங்களா இவங்க? உடனே வந்து டாக்டர் ஹூக்கே சொல்லுவார், அந்த பையன்லாம் நல்லா இருக்கானா, நல்லா இருக்கான்னு சொல்லும்போது எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவரே நைஸாக கலந்துக்கிறாரு. அப்படியே விட மாட்டேன்னு சொல்லுது. ஹீரோயினை நல்லா பார்த்துக்கோங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுது. சரிம்மான்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. அவன் பார்த்து ஹீரோனுக்கு கேஸ் வந்தானே ஹீரோனு சரிம்மா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்போ பார்த்து லூசி வேறு எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லி போயிடுறா.
அப்போ வந்து ஹனி வந்து நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கா. சாப்பாடுல என்ன செய்ய. அப்போ பார்த்து வந்து ஹீரோவோட அம்மா வேறு இதெல்லாம் பார்த்துடுறாங்க. விடுவாங்களா, வந்துடுறாங்க. உடனே ஹீரோயின் அம்மா நீ ஏன் இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மாவை பார்த்து கேட்ட உடனே என் பையன் வேலை பார்க்க அதான் நான் வந்திருக்கேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்ட உடனே என்னது அப்படியான்னு சொல்லி இப்போ தான் வந்து சாக்காகிறாங்க பாவம். என்னது அப்படியா, என் பொண்ணு இங்கே தான் வேலை பார்க்கா அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது இன்னுமா உன் பொண்ணு வேலை பார்க்கா, அவளை எப்போவுமே வேலையை எடுத்து தூக்கியாச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த வேற. ஏன் நீ தேவையில்லாமல் என் பொண்ணை பற்றி பேசுகிற, அதெல்லாம் கிடையாது, என் பொண்ணு சூப்பராக வேலை செய்கிறேன் அப்படின்னா உனக்கு தெரியாதா, உன் பொண்ணு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாலாம் அதனால தான் அவளை தூக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹனி பார்த்துட்டு இருந்தால அவள் வந்து ஹீரோயின்ட்ட வந்து சொல்லிடுறேன் இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னா 2 பேரும் அறக்க பறக்க ஓடி போகிறாங்க. அவன் பார்த்து லூசி அசால்ட்டாக வரும்போது இவங்க 2 சண்டை போட ஏமா வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. நானும் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க இருந்த உடனே ஹீரோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க இவளால் தான் ஒரு பேஷண்ட் வந்து செத்து போனார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த உடனே ஹீரோ கரெக்டாக வந்து ஏமா பெசாட்ரு அப்படின்னா நான் உண்மையை தானடா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து தேவையில்லாமல் வந்து ஹீரோவோட அம்மா வார்த்தையை விட்டுருக்காங்க. என்னம்மா நீனா அப்பமே நீ வந்து போயிருக்கணுமே, ஓ உன்ட்ட ஏதோ இருக்குது வித்தை இருக்குது அதான் நீ இன்னும் இருக்கஎன்ன அப்படின்னு சொல்லி தப்பா சொன்ன உடனே ஹீரோயினோட அம்மாவால் தாங்கிக்க முடியல. 2 பேரும் சண்டைக்கு போகிறாங்க. எல்லாரும் பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் அம்மாவுக்கு கோவம் வந்த உடனே உன் பையன் தான் கிரேசி, சரியான கிரேசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பையனை பற்றி எப்படி சொல்லலான்னு சொல்லி இவங்க வேறு சண்டைக்கு போகிறாங்க. ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க நீ தான் அமெரிக்காவில் இருந்த இங்கே எதுக்கு தேவையில்லாமல் வந்து என் பொண்ணு லைஃப்பில் திரும்பி நீ வார அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இனியும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டோன்னே எதுக்கு நீ தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா ஹீரோவை பிடிச்சி கிழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டுக்கும் எப்படியோ சண்டை நீண்டுகிட்டே தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் எல்லாரும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க ஹீரோயினோட அம்மாவை. ஹீரோ அவன் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவனோட அம்மாவை அடக்கி வைக்க. அதுக்கப்புறம் பிடிச்சி இழுத்துட்டு போய் காரில் வரைக்கும் விட்டுறான். அப்படி இருந்தால் அந்த அம்மா போக மாட்டேன். இருந்தாலும் வந்து அவள் ரொம்பவே நல்ல டாக்டர்மா, அவளை பற்றி தப்பாக பேசுறீங்க அப்படின்னா உனக்கு உங்கள் அப்பனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, அவளை பற்றி பெருமையாகவே பேசுகிறீங்கடா, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசாரி கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க. உனக்கு தெரியுமா உங்கள் அப்பா இருக்கார்ல அவர் தான் வந்து இவளை டாக்டரே ஆக்கியிருக்காரு. எப்படிமா உனக்கு தெரியும் அப்படின்னா அவள் தான் தேங்கிங் லெட்டர் எழுதி வச்சுருந்தாள், அதை பார்த்தான்னு சொல்கிறேன். இன்னும் வரைக்கும் அவங்க 2 பேரும் டச்சில் தான்ப்பா இருக்காங்க. புருஷன்ட்ட போனால் புருஷன் பற்றி விட்றான், பிள்ளைகிட்ட வந்தால் பிள்ளை பற்றி விட்றான், நான் எங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போகுது பாவம். இந்த சைட் ராம் வந்து ஒரு பேஷண்ட்டை செக் பண்ணுறான். அவன் பார்த்தா வந்து அவனுக்கு பிளாங்காக இருக்குது, ஒரு சத்தமே வந்து கேட்க மாட்டேங்குது. அந்த பேஷண்ட் கேட்காரு எனக்கெல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வேறு டாக்டர் அனுப்புகிறேன்னு சொல்லி வேறு டாக்டர் அனுப்பிடுறான் பாவம். பிங்கி எல்லாத்தையும் பார்த்துருந்து என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு இல்லை ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிடுறான் ராம். வேறு கண்டிப்பாக நீ என்கிட்ட சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா நான் இந்த மாதிரி பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே காதில் விழலை, எனக்கு பேஷண்ட்டோட ஹார்ட் பீட் சத்தம்லாம் சுத்தமாகவே கேட்கல, என் கையெல்லாம் நடுக்கமாக இருக்குது, என்னன்னே தெரியல அப்படின்ன உடனே பிங்கி சொல்கிறா நீ வந்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணல அதனால தான் நீ வந்து பாதிப்படைஞ்சிருக்க, நம்ம டாக்டர் ஹூக்கிட்ட சொன்னால் உனக்கு சரியாயிரும், நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பிங்கி கையை அவன் பிடிச்சிடுறான். நான் வந்து எல்லாத்துக்குமே தயாராக இல்லை, நான் ரெடியாக இன்னும் டைம் எடுக்கும்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைட் டாக்டர் ஹூக்கும் ஆலிஸும் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஹூக்கும் கேட்காரு. வேறு யார், ஹீரோயின் அம்மா தான். என்னது அப்படின்னா உனக்கு தெரியாதா, இதன் மூலமாக தான் நமக்கு தெரியுது அவங்க 2 பேரும் நல்ல முறையாக வந்து பிரேக்கப் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. யாராலையுமே நல்ல முறையில் வந்து பிரேக்கப்லாம் பண்ண முடியாதுமா, யார் வந்து நல்ல முறையில் வந்து பிரேக்கப் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து உண்மையிலே லவ் பண்ணாதவங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே யோசிச்சுட்டு டாக்டர் ஆலிஸ் சொல்கிறாங்க ஆனால் நம்ம 2 பேரும் நல்ல முறையில் தானே பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க பாவமாட்டு. எனக்கு தெரியல நீ திடீர்னு என்னை விட்டு மறைஞ்சு போயிட்ட அப்படின்னு சொல்லி அவர் வேறு வருத்தப்பட்டு இருக்காரு. இந்த சைடு வந்து ஹீரோ வந்து அந்த அவன் அம்மா தந்த கேக்கையும் அவங்க அம்மா தந்த லெட்டரையும் படிச்சுட்டு இருக்கான். அந்த லெட்டரில் உனக்கு வந்து 34 வயசாக போகுது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நீ ஒரு நல்ல டாக்டராக வரணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அப்போ பார்த்து ஹீரோயின் வர்றாங்க. ஹீரோயின் வந்து கேட்காங்க இன்றைக்கி உன் பர்த்டே தானே அப்படின்னா அம்மா இன்றைக்கி நடந்ததுக்கு நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்கான். நீ மன்னிப்பு கேட்கணுன்னு அவசியம் இல்லை, நீ எதுவுமே தப்பு செய்யலைல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் எங்கள் அம்மா செஞ்சதுக்கு தான்ப்பா நான் மன்னிப்பு கேட்கேன் அப்படின்னு சொல்கிறான். முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு பாரு, நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி நம்மளால் ஒன்று சேரவே முடியாது, திரும்பியும் நம்ம 2 பேரும் அதே வழியை நான் வந்து உணரணும்னு சொல்லி நினைக்கல, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறான். ஏன்னா திரும்பி ஒன்றே சேர முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதை நினச்சி அழுதுட்டுருக்கான். பாவந்தாப்பா, ஹீரோ உண்மையிலேயே சின்சியராக தான் ட்ரை பண்ணுறான், ஆனால் அவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. இப்போ ஹீரோயினும் பாவந்தான், அவங்கக்குள்ள பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா தானே தெரியும் அவங்க எவ்வளோ வலி வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட மாமியாரை வச்சுக்கிட்டு
அப்போ பார்த்து ஹீரோவுக்கு ஒரு கேஸ் வந்துடுது. ஹீரோவும் போய் என்னன்னு சொல்லி பார்க்கான். அவருக்கு வந்து ஏதோ ஒரு ரொம்பவே சீரியஸான நோய் தான் சொல்கிறாங்க, பவ்வல் ஏதோ சொல்கிறாங்க. இந்த சைடு ஹீரோயின் பேஷண்ட்டுக்கு வந்து கல்லடைப்பு. ஹீரோயின் 2 பேரும் போய் ஆப்ரேஷன் தேட்டரை கேட்காங்க. ஆனால் வந்து எல்லா ஆப்ரேஷன் தேட்டரும் வந்து பிஸியாக இருக்குது, ஒரே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. என்குள்ளது பவல் அப்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் பெருசு, உங்களது வந்து ஸ்டோன் தானே அதெல்லாம் சிறுசு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் இல்லை, உங்களது தான் சிறுசு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து டாக்டர் ஹூக் வந்தோன்னே 2 பேர் அவர்கிட்ட சொன்ன உடனே டாக்டர் ஹூக்கே வந்து நம்ம எல்லாரும் நினைப்போம் ஹீரோயின் தானே கொடுப்போன்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது, அவர் நேர்மையான ஒரு ஹீரோவுக்கு கொடுத்துட்டாரு, அதுதான் ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேருக்கு அட்வைஸை போடுறாரு, நீங்கள் வந்து பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து வேலையில் கொண்டு வராதீங்க, பேஷண்டோட லைஃப் தான் முக்கியம் அப்படின்ட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போகும்போது ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட வந்து சொல்கிறான், நீ ஏன் வந்து என்னோட கருத்தை நீ கேட்கவே இல்லை, ஏன் நீ நம்பலை, நான் தான் வந்து பெரிய பேஷண்ட் வச்சுருக்கேன், நீ ஏன் நம்பலை அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து என்னோட பேஷண்டோட நிலைமை மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, சாரிப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், டாக்டர் கூக்கும் அதே தான் சொன்னார், அவரை மட்டும் நம்புகிறேன் என்னையே நம்பலை அப்படின்ன உடனே சாரி, நான் இனிமேல் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு ஹீரோ வந்து அங்கிள் ஃபோன் பண்ணி என்னாச்சு நீ வரலையா அப்படின்னு, வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறான். ஹீரோவோட அம்மாவும் அங்கிளும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா கேட்காங்க, ஹீரோ வருவானா? கண்டிப்பாக வருவான், நான்லாம் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு அங்கிளும் வந்து தென்னாவட்டா சொல்லிட்டு இருக்காரு. சரி உன்னோட ஹஸ்பண்ட் வருவாரா அப்படின்னும் போது நான் கூப்பிட்ருக்கேன், கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்கு. உடனே வந்து ஹீரோவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்போது அவர் எடுக்கலை. உடனே வந்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு நான் கால் பண்ணேன், அவர் வந்து அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, என்னன்னு சொல்லி பாரு அப்படின்னா நான் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிடுறான் அவனும். அதுக்கப்புறம் ஹீரோ அப்பாவும் மிஸ்ஸிங். ஆனால் இந்த சைடு பிங்கி அம்மா அப்பாவோட வந்துடுறா. அவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த சைடு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து எங்கள் அப்பாவை போய் பார்த்தியா அப்படின்னா, ஆமாம் நான் 3 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன், அவரோட கண்டிஷன் நல்லா இல்லைன்னு தான் சொல்லி எனக்கு வந்து ரிப்போர்ட் வந்துச்சு, ஆனால் வந்து அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீ பார்த்தியா அப்படின்னு, இல்லை நான் பார்க்கல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கப்புறம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா நம்பர்லேருந்து கால் வந்தோன்னே என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா வந்து பேசாமல் வேறு யாரோ பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து கடலுக்கு பக்கத்தில் இவர் போய் எப்போதும் பார்த்துட்டு இருப்பார்ல, அந்த இடத்துல ஹீரோட அப்பா வந்து அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகி கிடக்காரான், எல்லாரும் தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்களா, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் என்னாச்சு ஹாஸ்பிட்டல் போகாம ஏன் வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ போகிறான். இந்த சைடு பிங்கியோட அம்மா அப்பா ஹீரோவோட அப்பாவையும் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அம்மாட்ட சொன்னோன்னா அம்மா வேறு பதட்டத்தோட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயின் வந்து ஜாபா கிளம்பு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க கூட போகிறாங்க. அங்கே சுற்றி 4 பேர் நின்னோன்னு ஏன் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகல அப்படின்னா, அவர் தானே வர மாட்டேங்கிறாரு அப்படின்னவன என்னன்னு சொல்லி பார்க்காங்க. அப்போ ஹீரோயினும் வந்துட்டாங்க. என்னாச்சு அப்படின்னா, இல்லை அப்பா ரொம்பவே சீரியஸாக தான் இருக்காருன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்காங்க. ஹீரோயின் தான் எல்லா பொருளையும் அறக்க பறக்க எடுத்துகிட்டு வந்து ஹீரோட்ட கொடுத்தோன்னே ஹீரோவும் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் பேசுகிறாரு, அவங்க 2 பேரும் ஒன்றா பார்க்குறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எனக்கு தெரியுது என்னோடய ரைட் லேங்க்லேருந்து என்னால் மூச்சே விட முடியல, என்னன்னு பாரு. அப்பா வந்து பேசிட்டு இருந்தேன், தயவு செய்து பேசுகிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறான் அவனுக்கு கோவத்தில். ஏன்னா இவ்வளோ காலம் முத்த வச்சுட்டு அப்பா இருந்தவனே அவன் பாவம் ரொம்பவே கோவப்பட்டுடுறான். ஹீரோவும் ட்ரீட்மெண்ட் பண்ண போகும்போது அப்பா ரொம்பவே முடியாமல் வந்து ஒரு மாதிரி ஆகிறாரு, எப்பா எந்திரிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வேற கத்திட்டு இருக்கான். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR Dramas சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.